வீரவடிவு சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜல்லி ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அருமையான ஜல்லி பிள்ளைக்கு அழகாக செட் பண்ணி ஒரு ஏனத்தில் 10 கிராம் கடல் பாசியை போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுங்க. 2 டம்ளர் வெந்நீர், 4 ஏலக்காய் ஜீனி போட்டு அடித்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் ஜீனி இந்த கடல் பாசி செய்ய போகிறதுக்கு. ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது, தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். கேஸை பற்ற வச்சாச்சு. இப்போ அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இன்னும் 1 டம்ளர், 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி வெந்நீர் நல்லா கொதிச்சுட்டு கடல் பாசி ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு அதில் கொட்டி இப்போ காய்ச்ச போகிறோம். இந்த கொட்டி நல்லா மலமலன்னு கொதிச்சுன்னா தன்னாலே கரைஞ்சிடும். இப்போ தான் கரைய ஆரம்பிக்குது. சும்மா கையை விட்டு விட்டு கிண்டிட்டுக்கலாம், ஒன்றும் தொடர்ச்சியாக கிண்டணும் தேவையில்லை. நல்லா அப்படி கொதிச்சிட்டுனா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். அதான் கரைஞ்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இது 5 நிமிஷம் கடல் பாசி கொதிச்சிருக்கு. அடுத்த 5 நிமிஷம் ஜீனி போட்டிருக்கேன். ஜீனியை போட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மேலே நல்லா நுர கட்டி வரணும். மேலே நல்லா நுர கட்டி வந்தால் தான் ஊற்றினா நல்லாயிருக்கும். மேலே நல்லா மலமலன்னு பொங்கி வரணும். இப்போ நல்லா கொதி வந்துட்டு 5 நிமிஷம் ஜீனி போட்டு இப்போ இந்த டம்ளரில் கொஞ்சம் மொண்டு வச்சுக்கிறோம், கலர் போடுறதுக்காக வேண்டி. இப்போ இந்த ஏலக்காய் பொடி அதில் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி போடுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதில் எசன்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இது கேசரி பவுட்ரு போட்டு ஊற்றுறதுக்காக வேண்டி ஜல்லி குத்துலியோண்டு கேசரி பவுட்ரு. 1 டம்ளரில் கேசரி பவுட்ரு போட்டிருக்கு. கடல் பாசி எடுத்தால் எல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கப்பில் ஊற்றி ஆற வைக்கிறோம். அது மாதிரி இதையும் எடுத்து வச்சுருக்க கப்பில் ஊற்றி ஆற வைக்கிறோம். ஏலக்காய் ஃப்ளவர். கடைசியாக ஏலக்காய் போடாமல் 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் தான் இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டுக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றினாப்ப நல்லா கலந்து விட்டுக்கணும். ரோஸ் மில்க் எசன்ஸை போட்டு ஒரு கொதி வந்தாப்பில் கப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி 15 நிமிஷம் சென்று ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சா அரை மணி நேரம், வெளியில் வச்சா 1 மணி நேரம் ஆகும் கெட்டி ஆகிறதுக்கு.
ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். அரை மணி நேரம். அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்து நீங்களும் செய்யுங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.